இதுக்கெல்லாம் எப்போ தான் முடிவு காலம்? உடம்புல எங்கே கட் பண்ணாலும் ரத்தம் வரதான் போகுது. அதுவும் பிளட் வெசலாக பார்த்து கட் பண்ணால் ரத்தம் நிறைய வரதான் செய்யும். அது எப்படி கெட்ட ரத்தம் ஆகும்? அது எப்படி ரத்தத்தை சுத்தம் பண்ணுற மாதிரி போகும்? கெட்ட ரத்தமாக இருந்தால் எப்படி உயிரோட இருப்பேன்? ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நம்ம உடம்புல கிட்னி, லிவர், ஸ்ப்ளீனு, இம்யூனிட்டி, ஸ்கின் அப்படின்னு எக்ஸ்ட்ராடனரி உறுப்புலாம் இருக்குது. கிட்னியும் லிவரையும் எடுத்துட்டு ஒருத்தனை கெட்ட ரத்தம் எடுத்து வழியில் அவனை உயிர் வாழ வச்சுட்டு பார்ப்போம். எந்த தைரியத்தில் இவங்கெல்லாம் இந்த விஷயங்களை திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட மூடத்தனமான நம்பிக்கையும் இன்னொன்று நம்ம உடம்போட ஆற்றக்கூடிய தன்மையை பொறுத்து தான். அது நம்ம உடம்போட இயற்கையான தன்மை. என்ன நடந்தாலும் என்ன இன்ஜுரி ஆனாலும் அது தன்னாலே ஆறிடும். இதனால தான் இவங்களாம் தப்பிச்சுட்டு இருக்காங்க. எந்த பேராமீட்டரில் அது கெட்ட ரத்தம்னு சொல்கிறாங்க? ரத்தம் வருது, ஓகே. எதை பேஸ் பண்ணி அது கெட்ட ரத்தம்னு சொல்கிறாங்கன்னா எதுவுமே கிடையாது. இல்லை ஒருவேளை அவங்க நம்ம தமனியில் ஓடுற வெயின்ஸில் ஓடுற ஆக்சிஜன் கம்மியாக உள்ள பிளட்டை சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சைக்கிள். லங்லேருந்து ஆக்சிஜன் வாங்கிட்டு ஹார்ட்டுக்கு போயிட்டு ஹார்ட்லேருந்து உடம்பு ஃபுல்லாக போய் உறுப்புகள் ஆக்சிஜன் கொடுத்துட்டு திருப்பி நுரையீரலில் போயிட்டு ஆக்சிஜன் வாங்கிட்டு திருப்பி உறுப்புகளுக்கு போயிட்டு கொடுத்துட்டு இதே மாதிரி சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இதில் எங்கே நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்னு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸுமே உடல் இயக்கத்தை பற்றி பேசிக் புரிதலே இல்லாதப்போ உருவாக்கப்பட்டது. அதனால ரொம்ப ரொம்ப மேலோட்டமானது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்களுக்கு ரத்தம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்ற ஒரு பேசிக் புரிதலே கிடையாது. இப்போ ஒரு 12th ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியற ரத்தத்தை பற்றி தெரியற நாலேஜ் கூட அவங்களுக்கு இருக்காது. பிளட் குரூப்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ரத்த சிவப்பணுக்கள் தெரியாது, ரத்த வெள்ளையணுக்கள் தெரியாது, பிளாஸ்மானா என்னன்னு தெரியாது. எதுவுமே அவங்களுக்கு தெரியாதப்ப இது உருவாக்கப்பட்ட வழிமுறை. அதனால அது சரியா இருக்குன்னு நம்பினீங்கன்னா உங்களோட முட்டாள் யாருமே இல்லை.